என்னது? வாங்க. வரேன். பாருங்க. யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? ഞാൻ മുത്തുപാണ്ടിയോட പൊണ്ടാട്ടി. இதெல்லாம் அவரோட பொண்ணுங்க. நான் அவரை பார்க்கணும். என்னடி சொன்ன? எங்கேயோ இருந்து இங்க வந்து யார் வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசுற? இது ஜமீன் வீடுடி. நாங்கெல்லாம் ஜமீன் குடும்பம். முத்துப்பாண்டி யாருன்னு தெரியுமா? சின்ன ஜமீன்தார், சின்ன எஜமாண்டி. இவரோட தம்பி இதோ இருக்காரு பாரு. இவர்தான் என்னோட புருஷன். இவரோட தம்பிடி முத்துப்பாண்டி. அதோ இருக்காங்க பாரு, அவங்க முத்துப்பாண்டியோட தங்கச்சி. யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசுற? என் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க. நான் அவரை பார்க்கணும். அவர்கிட்ட பேசணும். அடி செருப்பால. யாரு வீட்டுக்கு வந்து யார சொந்தம் கொண்டாடுற? என் தம்பியோட பொண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவான், ஜாக்கிரதை. மரியாதையா ஓடி போயிடு. முடியாது. என் புருஷனை கூப்பிடுங்க. நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். அப்ப நீ அடி வாங்கி தான் சாக போற. ஒழுங்கா இங்க இருந்து போனேன்னா உனக்கு நல்லது. என்ன கொண்டாலும் சரி, நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். இவங்களை எங்களை அடிச்சு துரத்துறாங்க. எங்களை வெளியில போக சொல்றாங்க. நான் உங்க பொண்டாட்டி, இதெல்லாம் நம்ம குழந்தைங்கன்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. ஐயோ, அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்கடாங்க. வாங்கடா. நம்பி எழுத்து கொண்டு ரூம்ல போட்டு இவளை அடிச்சு விரட்டுடா. விரட்டுடா. தூக்கிட்டு போங்க. சொன்னா கேளுடா. ஐயோ, சொன்னா தூக்கிட்டு போங்கடா அவனை உள்ள. தூக்கிட்டு போங்க. இவளை அடிச்சு விரட்டு. விட மாட்டே நீ. இதுகளை அடிச்சு விரட்டுங்கறல. பர்த்தாவே கூட அனுப்பிடுங்க. விரட்டு இவளை. என்ன பர்த்தாவே கூட அனுப்பிடுங்க. சொன்னா கேளுங்க. வெளிய போடி, வெளிய போடி. பார்க்க முடியாது, வெளிய போடி. பார்க்க முடியாது, வெளிய போடி. என் பொண்டாட்டியை விட்டுருக்கிட்ட, என் பசங்களை விட்டுருக்கிட்ட. ஏய், நிறுத்துறி, நிறுத்துறி. ஏற்கனவே என் தம்பிக்கு குத்து விளை கட்ட ஒரு பொண்டாட்டி இருக்கா. பேரு பாண்டியம்மா. முதல்ல அதை தெரிஞ்சுக்கடி. ஐயா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கடா ஐயா. இதுகளெல்லாம் அடிச்சு வெட்டுங்கடா. டேய், அம்மா விடுங்கடா. போமா வழியில. என் மக்களை தொடாதீங்க. உங்களுக்கு நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? போறேன். பக்ஷ இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். எனக்கும் என் மக்களுக்கும் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என் ஊரில் தானே ஜீவிப்போம். செத்தாலும் பரவாயில்ல. நீ ஊரை விட்டு போக மாட்டேங்க. போக மாட்டேன். எனக்கு உங்களை நம்பி தானே வந்தோம். 4 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்ன செய்யுங்க? ஏய், என்னடி புலம்பிட்டு இருக்க? போடினா. போடி. போடி வெளிய. கெஞ்சி கேக்குறேன். ஈஸ்வரிமா, அம்மாடு சொல்லுமா, எங்கேயும் போகாதீங்கம்மா. அன்னக்குடி போகாத, அன்னக்குடி என்னை விட்டு போகாத, அன்னக்குடி. உங்களை இருக்க சொல்லுங்க அண்ணே. அன்னக்குடி உள்ள போங்க. அன்னக்குடி வாங்க எல்லாரும். அண்ணே, அன்னக்குடி.
தங்கச்சி ஒரு நிமிஷம். இத பாருமா, நான் முத்துப்பாண்டியோட சிநேகிதன். என் பேர் பழனிசாமி. நடந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு தனியா நீ எங்கம்மா போவ? என்ன உன் அண்ணனை நினைச்சு என் வீட்டுக்கு வாமா. ഞാൻ என் ഭർത്താவை தேடி வந்தேன். அவரோட சகாயமும் எனக்கு கிடைக்கல. என் ഭർത്താவை தவிர எனக்கு வேற யாரோட உதவியும் தேவையில்லை. ഞാൻ போவந்த. தங்கச்சி, நான் சொல்றது கேளுமா. வாங்க, அந்த கோயில் கிட்ட போய் நிக்கலாம். அம்மா, அப்பா இனிமேல் நமக்கு கிடைக்க மாட்டாரம்மா. அவங்க ஏம்மா நம்மளை அடிச்சு விரட்டினாங்க? நம்ம என்னம்மா தப்பு பண்ணோம்? இனிமேல் நம்ம எங்கம்மா போறது? நம்ம கேரளாக்கே போயிடலாம்மா. இல்ல மக்களே, ஜீவிகா, இந்த மண்ணிலே நம்ம இருப்போம். நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் பாண்டியம்மா, முத்து பாண்டியோட மனைவி. என் கூட வாங்க வாங்க. வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்ல தான் நீங்க எல்லாருமே இருக்க போறீங்க. இனிமே இதுதான் உங்க வீடு. சமையலுக்கு தேவையான அரிசி, பருப்பு இதெல்லாம் நான் கொடுத்து அனுப்புறேன். போய் முதல்ல துணியை மாத்திக்க. குழந்தைங்க எல்லாம் பசியில இருப்பாங்க. முதல்ல சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடு. நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? என் புருஷனை நம்பி அடைக்கலம் தேடி வந்தவங்கள நான் கைவிட விரும்பல. ஏற்கனவே தம்பிக்கு குத்து விளக்காட்ட ஒரு பொண்டாட்டி இருக்கா, பேரு பாண்டியம்மா. நீ ஒரு வார்த்தை சொன்ன, என் புருஷன் உதவியை தவிர வேற யாரோட உதவியையும் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன. அங்கதான் நீ முத்துப்பாண்டி சம்சாரமா நின்ன. ஏய், எழுந்துருமா. தெய்வத்தை நான் சிலையோ கோயில தான் பார்த்திருக்கேன். இப்ப நான் நேர்ல பாக்குறேன். இந்த பாண்டியம்மா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? நீங்க உங்க தம்பி பொண்டாட்டின்னு பாசம் காட்டி எல்லா சொத்தையும் மடக்கி போடலாம்னு நினைச்சீங்க. ஆனா அந்த மலட்டு சிரிக்கி உங்க நினைப்பையும் கெடுத்து ஏன் நினைப்பையும் கெடுத்து மொத்தமா எல்லாத்துக்கு சங்கம் ஊதிடுவாளான்னு தோணுதுங்க. அப்படி ஏது நடக்காதுடி. என் தம்பி என்ன நம்புவான். எனக்கு தெரியும்டி, அந்த கேரளாக்காரியும் அவ புள்ள குட்டிகளையும் என்ன பண்ணணும்னு. எது செய்யறதானாலும் சீக்கிரமா செய்யுங்க. பண்றேன். ஏய், நான் ஃபர்ஸ்ட் விளையாண்டுக்கிறேன், அப்புறம் நீ விளையாடு. ஏய், பாண்டியம்மா வரா. என்ன பிள்ளைங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? கொடுங்க. இந்தா. நீங்களே உங்க கையில ஊட்டி விடுங்க. சரி. ஏங்க,
பாசம் இருக்கிற மாதிரி குழந்தைங்க கிட்ட கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு கேட்கறத கேட்காம விட்டுறாதீங்க. நான் பாத்துக்கிறேன்டி. அத்தை எனக்கு இன்னொன்னு எடுத்துக்கோமா, நீயே எடுத்துக்கோ. இந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அத்தை. பேசுறத கேட்டிருப்பாளுங்க. என்னக்கா பெரியத்தானோ நீயும் எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாண்டிமா. உனக்கு எங்க பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிடுமோன்னு உங்க அத்தானுக்கு பயமா இருக்கு. அதுக்கு நான் சொன்னேன், சாமி தன் பிள்ளைங்களை என்னைக்குமே கைவிடாதுன்னு. அது ஒண்ணு இல்ல பாண்டியம்மா, என் தம்பி தெரியாம செஞ்ச தப்ப அந்த எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல, தாங்க முடியல. எனக்கு குழந்தை இல்லாத குறைய இன்னைக்கு நினைவுபடுத்திட்டீங்களே அத்தா. உங்க தம்பி பண்ண தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடுறதுல என்ன தப்பு இருக்கத்தா? உங்க தம்பி பிள்ளைங்கள ஏன் பிள்ளைங்கள ஏத்துக்கிறதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க அத்தா? நான் அன்னக்குடிக்கு செஞ்சது தானமோ தர்மமோ இல்ல, ஒரு கடமையா தான் செஞ்சேன். ஒரு அக்கா தங்கச்சிக்கு என்ன செய்வாளோ அதைத்தான் நான் செஞ்சேன். அதுக்காக யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. இனிமே யாரும் எனக்கு குழந்தைங்க இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னங்க இவ? இப்ப என்ன பண்ண போறீங்க? அடைக்கலம் கொடுத்தவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அண்டி வந்தவளை அடிச்சு விரட்டலாம்ல, விரட்டுறேன். பாண்டியம்மா, என்ன மன்னிச்சிரு பாண்டியம்மா. அன்னக்குடிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நீ அடைக்கலம் கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க தண்டிச்சிருவியோன்னு பயந்து போயிருந்தேன். ஆனா ஆனா நீ ஒரு நடமாடும் தெய்வமா இருந்து அன்னக்குடிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்க. தப்பு பண்ணவங்கள தாங்க தண்டிக்கணும். அன்னக்குடி அப்பாவி பொண்ணு, அவ மேல எந்த தப்புமே இல்லையே. இன்னும் சொல்ல போனா அவ ஏமாந்திருக்கா. அவளை போய் ஏன் தண்டிக்கணும்? ஏமாத்தினவரை தண்டிக்கிறது நியாயம். இந்த பாண்டியம்மாக்கு தான் புள்ளிங்க இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்கே. அந்த புள்ளைங்க ரோட்ல நிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. உன் வேதனை எனக்கு புரியுது பாண்டியம்மா, புரியுது. அதுக்காகவாவது நீ தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். நான் ஏங்க உங்களை மன்னிக்கணும்? முத பொண்டாட்டி இருக்கும்போது உன்னை ஏமாத்தி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது தப்புதான்னு சொல்லி அந்த அப்பாவி அன்னக்குடி கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிக்க வேண்டியது நீதான் பாண்டியம்மா, அன்னக்கொடி இல்ல. என்னடா சொல்லுங்களா, பசிக்குதா? அம்மா என்ன கொஞ்ச நேரத்துல சாப்பாடு பண்ணிடுறேன். இப்ப சாய் கொடுங்க, எடுத்துக்கோங்க, சூடா இருக்கு. என்னடி ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி மிண்டாது இருக்கீங்க? ஏன் இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பா இல்லாத இந்த வீட்ல சுத்தமா இருக்க பிடிக்கலம்மா. அப்பாவை பிரிஞ்சு நாங்க ஒரு நாள் கூட இருந்ததில்லை, உங்களுக்கு தெரியும்ல. அப்பா இங்கேயா இருக்காரு? அவர் வேற வீட்ல தானே இருக்காரு. ஆமா மோளே, நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெரியம்மா இருக்காங்கங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. ஆனாலும் இங்க நடந்த பிரச்சனை இல்ல
அவங்க தானே நமக்கு தெய்வ மாதிரி அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. மா மா யாரு? யாருங்க நீங்க? என்ன வேணும்? பாண்டியம்மா இந்த மாட்டையும் கண்ணையும் உங்க வீட்டுல கட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, பின்னாடி போய் தொழுவத்துல கட்டிடுங்க. சரிம்மா. அம்மா, பாண்டியம்மா இந்த அரிசி பருப்பு சாமான்லாம் உங்க வீட்டில் இறக்கி வச்சுட்டு வர சொன்னாங்க. அப்பா வரலையா? எனக்கு தெரியலம்மா. நீங்க உள்ள வச்சிருங்க. அம்மா, பசுமாடு அரிசி பருப்பெல்லாம் வந்துருச்சு. அப்பா எப்பமா வருவாரு? வருவாரு மோளே, உங்களை பார்க்க வருவாரு. அவ வந்ததுல இருந்து நம்ம நிம்மதியே போச்சுங்க. அவங்களுக்கு வாரிசு உருவாகாம நம்ம பாத்துக்கிட்ட முயற்சி எல்லாமே வீணா போச்சு. பாவி மனுஷன் கேரளாவுக்கு போய் 1க்கு 4 பெத்துக்கிட்டு வந்துட்டான். அண்ணன் கொடிக்கும் அவ பிள்ளைங்களுக்கும் பாண்டியம்மா ஆதரவு கொடுக்கறத பார்த்தா நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்தை கிடைக்காம போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் சொல்றேன், இது சரியா வருமா மட்டும் கொஞ்சம் பாருங்க. சொல்லு. அம்மா, அப்பாவை நம்ம தேடி வந்தோம். அப்பாவையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அப்பா வராம அந்த பெரிய வீட்லயே இருக்காரே. நாங்கெல்லாம் எப்பமா மறுபடியும் படிக்க போறோம்? அப்பா எப்ப எங்களை பார்க்க வர்றது? நாங்க எப்ப திரும்ப ஸ்கூலுக்கு போறது? அதான் பெரியம்மா உங்க எல்லாரையும் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அவங்க சீக்கிரம் சேர்த்து விட்டுருவாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. ஐ, அப்பா வந்துட்டாரு. கண்ணு, என் தங்கம், என் செல்லம், எப்படிடா இருக்கப்பட்டு? ஏன்பா எங்களை பார்க்க வரல? ஏ ஈஸ்வரி, அப்பா கிட்ட டூ விடு. அப்பதான் நம்மளை விட்டு வேலைக்கு போயிட்டார்ல. இறங்கு கீழே. இறங்குன்றல. ஏம்மா, ஏன் இப்படி பேசுற? உங்களை எல்லாம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா நானு? அப்படின்னா நீங்க இனிமேல் இந்த வீட்ல தான் இருக்கணும். நம்ம ஆலப்புழையில இருந்த மாதிரியே இங்கே இருக்கணும். எப்பவும் போலே சைக்கிள்ல ஸ்கூலுக்கு கூட்டு போனோம். ஏம்மா செல்லம், உங்க எல்லாருக்கும் இந்த ஊர் பிடிக்கலையா? பிடிக்குதுப்பா, ஆனா நீங்க எங்க கூட இல்லையே. இருப்பேன்டா. உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? ஒன்னும் கவலைப்படாதீங்க. இனிமே நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த ஊர்லயே இருக்கலாம். சரியா? நீங்க எங்க கூட இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்பா. கவலைப்படாதீங்க, அப்பா இங்கேயே தான் இருப்பேன். சரியா? போங்க, விளையாடுங்க, போங்க. வா போலாம். அண்ணா, என் மேல கோவமா? அண்ணா, ஏன் வந்ததுல இருந்து முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற?
நான் ஏற்கனவே கல்யாணமானவங்கிற விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன்னு கோவமா? தப்புதான். என்னை மன்னிச்சிட அன்னக்குடி. ஒரு விதத்துல நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, பாண்டி அம்மாவுக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க. நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்தை கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அக்காக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் போதும். இனிமேலாவது அக்காக்கு துரோகம் பண்ணாம இருங்க. அப்படின்னா இனிமே என்னை தேடி வராதீங்க. என் பிள்ளைங்களையும் பார்க்க வராதீங்க.